இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா. யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கை ஐயா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கை ஐயா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், பல காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் தமக்கு கொடுத்த காரியம், தேவன் தமது மக்களோடு இருக்கிறார். அவர் இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, தேவன் தமது மக்களோடு இருக்கிறார். அவருடைய நம்மெல்லாம் யார்? அவருடைய பிள்ளைகள். நம்மளோட தான் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும். கத்தி கத்தி பார்ப்போம், யாரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. கூக்குரலிட்டு பார்ப்போம், கத்தறி பார்ப்போம், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். யாருமே நம்ம சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பதில் கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த கூக்குரலுக்கும் அழுகையினும் சத்தத்திற்கும் ஒரே ஒருத்தர் தான் நம்ம அருகாமையிலேயே இருக்கிறாரு, அமைதியாக நிற்கிறாரு. என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நீ என்ன செய்கிற பார்க்கலாம், நீ என்ன செய்கிற பார்க்கலாம். இந்த கஷ்டத்தில், இந்த கண்ணீரில், இந்த பாடில் நீ என்னை மறுதளிக்கிறியா, விழுந்து போயிடுறியா, என்னை துக்கப்படுத்துறியா, என்னை வேதனைப்படுத்தி பார்க்குறியான்னு சொல்லி நம்ம பக்கத்தில் தான் நம்ம அப்பா நிற்கிறாரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் நின்று பாருங்க, எந்த சோதனை, எந்த எல்லைக்குள்ள உங்களை பிசாசு கொண்டு போனாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போகினாலும் சரி, கர்த்தருக்காக நில்லுங்க. அவர் உங்க கூடவே தான் இருக்கிறார். என் சத்தத்தை அவர் கேட்கல போல, என் ஜெபத்துக்கு அவர் பதில் தரல அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை பார்க்கிற தேவன். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பல சோதனைக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். அந்த சோதனையிலேருந்து நீங்கள் ஜெயம் பெற்றுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? ஏன்? பழகிடுச்சு. அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு, அந்த பாடல் சத்தங்களை கேட்டுக்கிட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே நிம்மதியாக என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். அதுதான் அந்த ஒரு வீரனா நம்மளை கூட சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஒரு விசுவாச பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாய் நிற்பதற்குத்தான் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சில சின்ன சின்ன கஷ்டங்களை கடவுள் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுதான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்த ஆண்டவர் அவர்களை எவ்வளோ அழகாய் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, பாருங்க, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன்னே சென்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, யாத்திரையாய் செல்லும் பொழுது தேவன் அவருக்கு முன்னும் பின்னமாக அவர்கள் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். பகல் வரும் பொழுது என்ன செய்கிறாரு, வெயிலில் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஒரு மேகத்தை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. இரவு நேரங்களில் பிரயாணப்பட்டு வரும்பொழுது இரவில் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் கண்ணு தெரியாமல் எங்கே தடிக்கி தடமாடி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு,
ஒரு அக்கினி ஸ்தம்பத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. எவ்வளோ நம்முடைய ஆண்டவர் நம்மளை எவ்வளவோய் நேசித்தா நம்முடைய காரியங்களை அவர் அறிந்து நம்மளுக்கு ஏற்றாறு போல என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். அவர்கள் கடந்து எவ்வளவு தூரம் அதை நடத்தினார்கள் என்றால், இஸ்ரவேல் மக்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிற வரையிலும் 40 வருஷம் அவர்களை கண்ணும் கருத்தமாய் கர்த்தர் பாதுகாத்தார். பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தார். வழி நடத்தினாரா? நடத்தினார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எவ்வளவோ கடவுளை முறுமுறுத்தார்கள் நடந்து வந்த பாதைகளிலே. அந்த முறுமுறுப்புக்கெல்லாம் அவர் பொறுமையோடு இருந்து, மோசே அப்ப அவர்கள் முறுமுறுப்பாங்க, மோசே போய் திறப்பில் என்ன செய்வார், நின்று ஆண்டவரோடு போராடுவார். உடனே அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். அக்கினி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடு இஸ்ரவேல் மக்கள் இந்த யாத்திரைக்கு கடந்து போகும் பொழுதெல்லாம் 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், யோசுவாவின் புஸ்தகத்தில் கூட 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுது, வாசித்து பாருங்களேன். அவர் சொல்லுவாரு, அந்த வசனம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்றாரு. எதிர்த்து, நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கலாம். பலவிதமான காரியங்களை நம்மளை எதிர்க்க பல பேர் முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாட்கள் வரையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொன்னது யாரு? எல்லாரையும் படைத்தவர், இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவர் தான் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை கணவன் சொல்லலாம், கைவிட்டலாம். மனைவி சொல்லலாம், மறந்து போயிடலாம். உலகத்தார் சொல்லலாம், மறந்து போயிடலாம். என்னதான் உற்றார் உறவினர்கள் சொல்லலாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு தூர போயிடலாம். ஆனால் இந்த உலகத்தை படைத்தவரும், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரரும், இந்த பூமியில நம்மளை உருவாக்கினவருமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூடவே இருக்கிறேன். உதாரணம் சொல்லுவார், அன்றைக்கு மோசையோடு இருந்தது போல, அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்கள் வழியாய் கடந்து போனால் அந்த மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்றார் யோசுவாவை பார்த்து. இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன், மகனே நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ வீரன் ஆகுவதற்காகத்தான் சில காரியங்களை சிக்ஷிக்கிறேனே தவிர நீ தோல்வியை காண மாட்டாய். அடுத்தது சொல்றாரு, அதுக்காக நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ என்ன செய்யணும்? படிங்க முழுமையா அந்த வசனத்தை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத நம்முடைய ஆண்டவர். அப்பா என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, நான் வெட்கப்படுறேன்ப்பா, நான் நிந்தையை சுமக்கிறேன், நான் அவமானத்தை சுமக்கிறேன், எனக்கு சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஒரு நல்ல கிருபையிலே ஆசீர்வாதங்களை பெற முடியல, நான் உழைக்கிறேன் அனுபவிக்க முடியல அப்பான்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு அன்னைக்கு இருந்தேன்ல, நான் உன்னோடும் இருப்பேன்றாரு. உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உன் தேவைகளை நான் சந்திப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒரு நாள் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். கைவிடாத தெய்வம் அவர். அப்போ இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்கள் மாறலாம் இல்லையாம்மா? மாறுவாங்களா இல்லையா? மாறலாம். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும் மாறாதவர். ஆமென். வாக்கு பண்ணினாருன்னா அந்த வாக்கு அவர் மாறவே மாட்டார். அந்த வாக்கு தத்துவம் தவறாது. நாட்கள் கடந்து போனாலும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். மறவாத ஆண்டவரைத்தான் நம்ம ஆராதனை செய்கிறோம்.
அப்படியே நம்ம பாடிட்டே வந்தால் நம்முடைய கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். ஏன்னா அந்த ஆவியானுடைய உணர்த்துதல், தூண்டுதல். ஏன்னா நம்மளை மறவாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 46:1-2 வசனங்களை வாசித்து பாருங்களேன். அழகாய் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. சில சமயங்களிலே நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் என்ன செய்யுது, மாற்றப்படுகிறது. சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரத்தில், சில சமயங்களில் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய பாருங்க ஒரு மலட்டுத்தன்மைன்னா என்னது, வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை நமக்கு ஏற்படும் பொழுது தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா, அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு ஆவிக்குரிய நிலைமையில், நம்ம எந்த நிலைமையில் நம்ம சோதனைக்குள்ளே கடந்து வந்தாலும் நம்ம எல்லா சோதனையும் அவர் என்ன செய்கிறாரு, மாற்றி. நம்மளுக்கு சோதனை எல்லாம் நிலையானது கிடையாதம்மா. அதெல்லாம் அப்படியே நிரந்தரமான சோதனை கிடையாது. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிடும், மறைந்து போயிடும். உண்மைதானே? அப்படியே இருக்குமா? வாழ்நாள் முழுவதும் அந்த சோதனை இருக்குமா? எத்தனை பேருக்கு இருக்குது? இல்லை. ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாள் அது இருக்கும். நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு அந்த சோதனையிலிருந்து நம்மளை என்ன செய்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா, ஆபத்து காலத்தில், நமக்கு வருகிற ஆபத்தில் அனுகூலமான துணையமானவராய் இருக்கிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அவிழ்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை, கொஞ்சம் புயல் காற்று சூறாவளி வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வருதா இல்லையா? வருது. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னா, நான் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறேன், நான் ஒரு நல்ல பாதுகாவலராக நான் இருக்கிறேன். அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்பட. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் கூட என்ன செய்யும், நிலை மாறிடும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. பூமி தன்னுடைய நிலை குலைந்து போகிற ஒரு சூழ்நிலை, மலைகள் நடு சமுத்திரத்துல என்ன செய்யுது, சாய்ந்து போ. சொல்லும் போதே பயமா இருக்குல்ல? எப்படி அதை வேடிக்கையா பார்ப்போமா, இல்லை பயந்து ஓடுவோமா, தப்பித்துக்கொள்ள நினைப்போமா? நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ யோசித்து பாருங்க. உனக்கு ஏற்றாறு போல உதவி செய்ய நான் அருகாமையில் இருக்கிறேன், அதனால நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஒரு உதாரணம் சொல்றார். மலைகள் கூட நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. பயப்படக்கூடாது. பயப்படாதவங்க தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள். நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்க. இது அடுத்த காரியத்தை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனம் படிச்சிட்டியாம்மா? அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதா, பயப்படக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே. சொல்றாரு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு நமக்கு என்னன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சகாயம் செய்வேன். சகாயம் செய்கிறவர்.
நமக்கு அனுகூலமா இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு சகாயம் செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர். உங்களுக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறாரா ஆண்டவர்? எத்தனை பேருக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறாரு? அவர் செஞ்சதுனால தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். அவர் இரக்கம் செய்யாமல் இருந்திருந்தா நம்ம எங்கே இருப்போம் நமக்கு தெரியவே தெரியாது. அவர் இரக்கம் செஞ்சதுனால தான் அவர் பாதத்தை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அதான் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்வேன், சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன், என்னுடைய கரத்தினால் உன்னை நான் என்ன செய்வேன், தாங்குவேன், தாங்குவேன். நம்மளை தாங்குகிற தேவன், நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்ம விழும் பொழுது நம்மளை தூக்க விடுகிறவர் மாத்திரமல்ல, நம்மளை ஏந்தி சுமக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம். அவர் நம்மளோடு கூட பேசுகிறாரு, நம்மளை தேற்றுறாரு, நம்மளை தைரியப்படுத்துகிறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு, பயப்படாதேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அதுதான், இன்றைக்கு வேதமே அதுதான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் தான் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்வேன், பயப்படாதேன்னு சொல்லி நடத்துறது மாத்திரமல்ல. அந்த 11வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இதோ இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாம போயிருவாங்களாம். பத்தியாமா, ஆண்டவர் சொல்ற நல்லவர், ஏசப்பா அன்பு உள்ளவர், பாசம் உள்ளவர், மன்னிக்கிறவர், எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனா அவருடைய பிள்ளைகளிடத்துல, அவரை விசுவாசிக்கிற மக்கள், அவரை நேசிக்கிற மக்களுக்காக அவர் எந்த காரியத்தை ஒன்னாலும் செய்வார். என்ன சொல்றாரு அந்த வசனம், என்ன சொல்லுது, நீ பயப்படாதே, என்கிட்ட கொடுத்துட்டு நீ தைரியமா இரு, உன்னோடு வழக்காடுகிறவர்களுக்கு நான் பார்த்துக்கிறேன்றாரு. நம்ம போய் வழக்கு என்ன செய்யக்கூடாது, வழக்கக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. எந்த காரியத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வாக்குவாதம் செய்யாதபடிக்கு அமைதியா முழங்கால போடு, உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். அவர் வழக்காடி என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, அவர்கள் எப்படி ஆயிடுவாங்களா, நான் சொல்லலை, நான் சொன்னால் நீங்கள் சொல்லி பாஸ்டம்மா எப்போ சபிக்கிறாங்க என்னன்னு சொல்வீங்க, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, உன்னோடு வழக்காடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா, நாசமாகி ஒன்றுமில்லாம போயிடுவாங்களாம். அவங்கள ஆடின ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி போயிடும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அவர்களும் வேண்டாம்ப்பா, அழிக்காதீங்கப்பா, நீங்கள் யார் என்பதை சொல்லி கொடுத்துருங்கப்பா, நீங்கள் யார் என்பதை சொல்லி கொடுங்க. நீங்கள் உங்களுடைய காரியங்களை, உங்கள் வல்லமையை அவங்க நான் புரிஞ்சுக்கிறது போல் அவங்க அறியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி நம்மளோட ஜபமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு கூட போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம அமைதியாக நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்த களத்தில் நான் செய்வார், இறங்கிடுவார். நான் யாத்திராகும் 14:14 சொல்லுது இல்லையா, நான் உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா இருங்க, இது உங்கள் காரியம் இல்லை, இது உங்கள் பிரச்சனை இல்லை. நான் நிறைய நேரங்கள் அதான் சொல்லுவேன், இது உன் வேலை கிடையாது, இது உன் பிரச்சனை கிடையாது, இது கர்த்தர் தான் பார்த்துப்பார், கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், கர்த்தர் உனக்காக சகலத்தையும் செய்ய அந்த ஆயத்தமாக இருக்கிறதுனால நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாது. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. எத்தனையோ காரியத்தை பார்த்துருக்கிறோம் இந்த பூமியில். நமக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பிக்கையோட தைரியமாக என்ன செய்யுங்க, இருங்க. அந்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலை எல்லா சமயங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதனை காலத்தில் நமக்கு சமாதானத்தை கூட என்ன செய்கிறாரு, தராரு, பெரிய சமாதானத்தை நமக்கு தராரு. நம்ம காத்து நம்முடைய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு அதை சாதகமாக்கி கொடுத்துருவார். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசி கொண்டுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் 18:9 வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு, பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாம பேசு, மௌனமாய் இருக்காத,
அடுத்தது, நான் உன்னுடனே கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் என்ன பண்ணுவதில்லை, கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்றவங்க யாரா இருக்க முடியும்? நம்மளை நன்றாய் அறிந்தவங்க தான் சொல்ல முடியும். ஒருவேளை நம்முடைய குடும்பம் நம்ம சூழ்நிலைகளை கேட்டு அறிந்தவங்க தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு துக்கத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த துக்கத்தை அறிந்த நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரர்களோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வந்து தேற்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அம்மா கவலைப்படாதம்மா, கர்த்தர் உன்னை தேற்றுவாருன்னு சொல்ல. அப்போ நம்முடைய அருகாமையிலே நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் நம்முடைய சூழ்நிலையை கண்டு பயப்படாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் அவர்கள் கூட சில நேரங்கள் என்ன செய்வாங்க, வராம போயிடலாம், மறந்து போயிடலாம், ஆறுதலான வார்த்தை சொல்ல முடியாதபடிக்கு எரிகிற விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்மளை எரிச்சலை உண்டாக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் நம்மளை படைத்தவர் அழைத்தவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. அப்போ பவுலை பார்த்து சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்தை குறித்து கவலைப்படாத, பயப்படாத, நீ தைரியமா பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி. பாருங்க, நான் உன்னோடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் என்ன செய்ய முடியாது, கை போட முடியாது. அப்படி என்றால் என்ன? ஊழியத்தின் பாதையில இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், உன் மேல ஒருத்தர் கையை விட செய்யாது, படாது. ஹல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி நான் ஒருவரும் உன் மேலே கை என்ன செய்ய முடியாது, போட முடியாதுன்னு சொன்னவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர். அவரை மீறி அவர் போல நமக்கு பாதுகாவலர் யாருமே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது மோசே அந்த பவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ தைரியமாக போய் என்ன பண்ணு, போ, அந்த இடத்துக்கு போ, நல்லா பேசு, தைரியமாக பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை அந்த இடத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கை போட யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க, யாருடைய கையும் ஓங்காது, உன் மேலே அவங்க கை என்ன செய்யாது, படாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உன் மேலே கை படாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அவர் சொல்கிறார், இந்த பட்டணத்தில்ப்பா நீ போகிற இடத்துல எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அதனால உனக்கு பாதுகாப்பு உண்டு, நீ என்ன செய்யாத, பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இந்த பயத்தை குறித்த காரியத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறார். 139 சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நம்மளை ஆராய்ந்து அறிகிறவர். அந்த 139 சங்கீதத்தில் கர்த்தர் என்ன செய்றார், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்ததுனால எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றார். இன்னைக்கு இந்த காலவெளியில இங்க வந்திருக்கிற அனைத்து மக்களையும் பார்த்து சொல்றாரு, நான் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நான் அவர்களை என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உங்களை நன்றாய் அறிந்த ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் உள்ள நிலைமைகளையும் நோக்கங்கள், விருப்பங்கள், பயங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் பேசுகிறோமா, இல்லை ஏமாத்துறோமா, இல்லை நம்ம கடவுளுக்குள்ளே எப்படி இருக்கிறோம், உண்மையாக தான் வந்திருக்கிறோமா, இல்லை மாய்மாலமாக வந்திருக்கிறோமா, என்ன தேவையோடு நம்ம வந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கிறோம், எந்த விதமான காரியத்தை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் இந்த கால வேளையில் நமக்கு கொடுத்த ஆறுதலான வார்த்தை, தேவன் தமது மக்களோடு இருக்கிறார், தேவன் தமது மக்களோடு இருக்கிறார். நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு கேட்ட அத்தனை வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தேவையான காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஜெபிப்போமா.
அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஜபத்துக்குள்ளாக ஆண்டவிடத்தில் நம்மளுக்கு ஆவியானவரை தேடி நம்ம வந்தோம். ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தர வாழ்க்கையில் 40 வருஷங்களும் யாத்திரையாய் கடந்து சென்று போன இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கிற வரையிலும் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து நடத்தின அதே ஆண்டவர் நம்மளை அழைத்தவரும் உங்களை நடத்துவார். உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக சில சிற்றைகள் இருந்தாலும் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ எந்த காரியம் செய்தாலும் நீ ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட ஆறுதலான வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே நீ இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்கப்பா. மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே, நாங்கள் எங்கே கடந்து போனாலும் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறவர் நீராக இருக்கிறீரப்பா. இந்த கால வேளையில் பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்திருக்கிறேன். நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த கேட்ட வசனத்தின்படி அவர்களை தைரியமாக இருந்து அந்த விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி செல்ல அனுக்கிரகம் செய்யும். இதை பார்க்கிறவர்கள், இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தைரியமாக இருந்து ஜெயமெடுக்க உதவி செய்யும், ஒத்தாசை அனுப்பும். எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, பாதுகாப்பீராக. இந்த மாதத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பீராக. அவர்களை ஆசீர்வதித்து பல்கி பெருக செய்வீராக, தைரியப்படுத்தி நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் ஒருவேளை பிறந்த நாளை இந்த வாரங்களில் அனுசரிப்பார்களானால் அந்த பிறந்த நாளை கொண்டாடட்டும் ஆண்டவரே. இன்னும் நிறைய பிறந்த நாட்களை கொண்டாடட்டும். திருமண நாட்களை கடைபிடிப்பார்களானால் திருமண நாட்களை ஆண்டவரே அவளை ஆசீர்வாதமாக இருந்து இன்னும் நிறைய திருமண நாட்களை கொண்டாடட்டும் ஆண்டவரே. அவர்களை அதிகமாக ஆசீர்வதி, அவருடைய கரங்களையும் தொழிலையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய காரியங்கள் அனைத்தையும் நீ பொறுப்பெடுத்துக்குங்க. எங்களோடும் என்னோடும் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய சமூகம் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலை ஸ்தலங்களிலே போகும்பொழுதும் வரும்பொழுதும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.